வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்பேன். இப்போ அருமையான சுவையில் சப்பாத்தியும் அதற்கு ஏற்ற மாதிரி ஒன் பாட் ரெசிபியா சன்னா மசாலாவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். சட்னு செய்திடலாம். இப்போ நான் நெய் சப்பாத்தி தாங்க செய்ய போகிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக நார்மல் ஆயிலும் கூட சேர்த்து செய்யலாம். விருப்பப்பட்டால் வெண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். இந்த சன்னா மசாலாவுங்க நம்ம சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, பூரி, நான், பரோட்டா, சப்பாத்தி, புலாவ், பிரியாணி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ 200 கிராம் பக்கம் கொண்டக்கடலை எடுத்துங்க. ஒயிட் சன்னா இது நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேங்க. 8 to 10 மணி நேரம் பக்கமே நல்லா ஊறி இருக்கு. இப்போ மசாலாவுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேங்க. கிரேவி செய்யறதுக்கு முன்னாடிங்க சப்பாத்திக்கு மாவு நம்ம கலந்து வச்சுக்கலாங்க. 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கலாங்க. நான் இதில் நெய் சேர்த்திருக்கேன். நெய் சேர்க்க விருப்பப்படலைன்னா நீங்கள் ஆயிலும் கூட சேர்த்திக்கலாங்க. சப்பாத்திக்கு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. நம்ம சன்னா கிரேவி ஆகிற வரைக்கும் இது நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி உருட்டிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்லைங்க 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதை சேர்த்திக்கலாம். இது கூடவே 5-6 பூண்டு பல், இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 நாட்டு தக்காளி. அதிக புளிப்புள்ளதாக எடுத்துக்க வேண்டாங்க, ஓரளவுக்கு புளிப்புள்ளதாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளியில் இருக்கிற வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்குங்க. அதனால் நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். இப்போ மசாலாவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கூடுதலாக செய்கிறனாலங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிலும் மசாலா விழுது எல்லாமே சேர்த்திக்கிறேங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாங்க. வெண்ணெய் உருகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. தாளிக்க 5-6 கிராம்பு, 4 ஏலக்காய், சிறுதுண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, இது கூடவே சின்னதாக ஒரு பிரியாணி இலை, இது 2 நறுக்கி சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை சேர்த்திக்கலாம். இது கூடவே சின்ன சைஸில் பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம், இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சிறிதளவு கருவேப்பிலை, இப்போ அரைச்சி விழுது சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு நல்லா வதங்கி வரும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அரைச்சி விட்ட விழுது நல்லா வதங்கி பச்சை வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ தேவையான மசாலா பொடி எல்லாமே கலந்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது ரொம்ப அதிகமான காரமுள்ள மிளகாய்த்தூளுங்க. நம்மளுக்கு சன்னா மசாலாவுக்கு அதிகமாக காரம் இருக்கக்கூடாதுங்க, அளவாக தான் போடணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ட்ரை மாங்காய் தூள். இது கூடவே கிரேவியோட கலருக்கு வேண்டிங்க 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. ஊற வச்ச கொண்டக்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ குக்கரில் 5 விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். 5லேருந்து 6 விசில் வச்சுக்கும் போது தாங்க நல்லா வெந்து பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு கொண்டக்கடலை. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. சப்பாத்திக்கு உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் செய்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வரமாவு போட்டு உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ சப்பாத்திக்கு உண்டான மாவு எல்லாமே உருட்டி வச்சாச்சுங்க. தோசைக்கல் காஞ்சிருச்சு. ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பபிள்ஸ் ஆட்டை எலும்பி வரணும். அப்போ நம்ம சுற்றிலும் நெய் விடும்போது சரியாக இருக்கும். கொஞ்சமாக சுற்றிலும் நெய் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு, எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா வெந்திருக்கணும். இப்போ இந்த மாதிரி ரிங்கு வச்சுட்டு அது மேலே நம்ம சப்பாத்தி வைக்கும் போதுங்க உங்களுக்கு வேர்த்து விட்டுட்டு சப்பாத்தி ஒரு மாதிரி சொசதான் ஆகாமல் இருக்கும். இப்போ குக்கரில் 6 விசில் ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். பாருங்கள், சன்னா மசாலா தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம்.
இது கூடவே கடைசியாக பாருங்க, இப்போ சன்னா மசாலா நல்லா தயாராகிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேண்டி கொஞ்சமாக வேக வச்ச அந்த சன்னாவை இந்த மாதிரி நம்ம மசிச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மசிச்சு விடும்போது உங்களுக்கு நல்லா மசிஞ்சிரும். இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்குங்க. இதை நல்லா கசக்கி விட்டு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காய்ந்த வெந்தயக்கீரை எடுத்துருக்குங்க. இதை கலந்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பொடியா நறுக்குன மல்லித்தலை. இது கூடவே சுவைக்கு வேண்டி 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா திக்கான சுவையான சன்னா மசாலா தயாராகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூடுதல் மணத்துக்கு கடைசியாக 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கலாம். கடைசியாக வெண்ணெய் சேர்த்துக்கும் போதுங்க நல்லா மணமாக இருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம். நம்ம டெய்லி சாப்பாடே செய்து கொடுக்கும் போதுங்க ஒரு சில குழந்தைகளுக்கு போர் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி, சன்னா மசாலா, பூரி, நூடுல்ஸு இந்த மாதிரி விதவிதமாகவும் எப்பயாவது ஒரு தடவை நம்ம கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு டிஃபனுக்குங்க சப்பாத்தியும் சன்னா மசாலா தாங்க செய்திருக்கேன். இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.